இறைவனை அழைக்க வேண்டும். அழைப்பதுதான் சோதனைகளை நீக்கும். கரம் ஏந்தி உங்களுடைய சோதனைகளை முறையிட்டு நீங்கள் அல்லாஹ்வை அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் கனவு காண்பது தான். நடக்கவே நடக்காது. இறைவனை அழைத்தால் தான் சோதனைகள் நீங்கும். நபிமார்கள் அழைத்தார்கள். நபி யூனுஸ் அழைத்தார்கள் அல்லாஹ்வை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உறவுகளை விட்டு நீங்கி, உலகத்தை விட்டு நீங்கி செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கிடக்கக்கூடிய ஒரு நபி, அவர்களுக்கு தெரியும் இந்த இருளில் இருந்து யாரும் என்னை நீக்க முடியாது, என்னை விளக்கி கொண்டு வர முடியாது. மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யூனுஸ் அழைத்த அந்த பிரார்த்தனையை நீங்களும் அழையுங்கள், அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையில் இருந்து நீக்குவான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், வணக்கத்துக்குரிய இறைவனை, உன்னை தவிர வணங்கத் தகுதியானவன் யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநீதம் செய்பவன் யா அல்லாஹ், அநீதத்திற்கு உள்ளானவன் யா அல்லாஹ், எனக்கு இந்த சோதனைகளை நீக்கு யா அல்லாஹ் என்று அவன் கேட்பான். அல்லாஹ் அந்த சோதனையை நீக்குவான். நான் செய்த பாவத்தால் எனக்கு இந்த சோதனை என்றால் இதோ விடுகிறேன் யா அல்லாஹ், நீக்கு யா அல்லாஹ். நபி யூனுஸ் அழைத்தார், அல்லாஹ் நீக்கிறான். நபி மூசா அழைத்தார், அல்லாஹ் நீக்கிறான். நபி இப்ராஹிம் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நபி தாவூத் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நபி நூஹ் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நபி ஜக்கரியா அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நபி அய்யூப் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நாம் அழைத்தோமா அல்லாஹ்வை? நாம் கேட்டோமா அல்லாஹ்விடத்தில்? நாம் முறையிட்டோமா, யா அல்லாஹ் இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன், அவதிப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், இன்னல் படுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு இந்த சோதனையை நீக்கு யா அல்லாஹ். என் பாவத்தின் மூலமாக வந்திருந்தால் இதோ இந்த பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் யா அல்லாஹ், என் கவலையை நீக்கு என்று கேட்டிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று உலகம் முழுக்க கவலையாலும் பிரச்சனையாலும் சோதனைகளாலும் மன விரக்திகளாலும் வாழ்க்கையின் விரக்திகளாலும் மரணத்தை எண்ணி வாழக்கூடிய வாழ்வைத்தான் பலர் வாழக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வாலிப சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும் பெரும்பான்மையாக இந்த நிலையில் இருக்கக்கூடிய காட்சியைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலம் மறுமை நெருங்கும் போது வரும் என்று சொன்னார்கள். மனிதர்களுடைய இறுதி காலம் நெருங்கும் போது மன்னரைகளை பார்த்து மனிதர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டுமே என்று. மரணித்தவனை பார்த்து உயிர் உள்ளவன் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி மரணத்தை எண்ணி கவலையாலும் பிரச்சனைகளாலும் சோதனைகளாலும் நெருக்கடிகளாலும் வாழக்கூடிய வாழ்வை இறுதி சமூகம் சந்திக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று இதற்காக மருத்துவமனைகள் உருவாகிவிட்டது, இதற்காக மருத்துவர்கள் உருவாகிவிட்டார்கள். இதுவே மிகப்பெரிய ஒரு அம்சமாக சமூகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி சோதனையான காலத்தில் நீங்கள் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தால், நோயால், செல்வ இழப்பால், கண்ணிய இழப்பால், அல்லது வாழ்க்கையின் நெருக்கடிகளால், உறவுகளுடைய பிரிவால், இது போன்ற எந்த சோதனையில் நீங்கள் சிக்குண்டிருந்தாலும் இந்த செய்தியை செவிதாழ்த்தி கேளுங்கள். இந்த சோதனைகளில் நீங்கள் தனியாக இல்லை, உங்களுடைய இறைவன் உங்களோடு தான் இருக்கிறான். மீண்டும் சொல்கிறேன், இந்த சோதனைகள் எதுவாயினும் கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் தனியாக இல்லை, இறைவன் உங்களோடு தான் இருக்கிறான். அந்த செய்தி தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. குர்ஆன் சொல்லுகிறது, வநப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, அல்லாஹ் நலவிலும் தீயதிலும் சோதனைகளை கொடுப்பான். இறைவனை பொறுத்தவரை நலவை இறைவன் கொடுப்பதும் ஒரு தீயதை உங்களை அணுக வைப்பதும் இரண்டும் இறைவனை பொறுத்தவரை சோதனைதான். உலகத்தை படைத்து மனிதர்களை இந்த உலகத்திலே அனுப்பும் போதே இறைவன் கூறிவிடுகிறான், வலநப்லுவன்னக்கும், நிச்சயமாக திட்டமாக நான் உங்களை சோதித்தே தீருவேன். பசியை கொண்டு சோதிப்பேன், பயத்தை கொண்டு சோதிப்பேன், செல்வ இழப்புகளை கொண்டு சோதிப்பேன், தொழிலின் நஷ்டத்தை கொண்டு சோதிப்பேன், உயிரிழப்புகளை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன் என்று இறைவன் சோதித்தே தீருவான் என்று கூறிதான் மனித இனத்தை இந்த பூமியிலேயே அனுப்பி இருக்கிறான். இந்த பூமியிலேயே சோதனைகளில் இருந்து நீங்கி ஒரு சமூகம் வாழ வேண்டுமென்றால் அவர்கள் யாராக இருப்பார்கள் தெரியுமா? நபிமார்கள், இறை தூதர்கள். ஆனால் அந்த இறை தூதர்கள் தான் இந்த பூமியிலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள். சோதனை எனக்கும் உங்களுக்கும் மட்டும் இறைவனால் கொடுக்கப்படுவதல்ல, நபிமார்கள் தான் இந்த உலகத்திலே சோதனை கொடுப்பதற்கு முதலாவதாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, நபிமார்கள் நிராசை அடைந்து
நாங்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணும் அளவிற்கு அவர்கள் நிராசை அடையும் போதுதான் அந்த சோதனையால், அந்த சிரமங்களால், அந்த கஷ்டங்களால் இறைவன் அவர்களுக்கு வெற்றியை அளிப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, இந்த பூமியிலேயே அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார் என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்கள். அவர்களுக்கு பிறகு நல்லவர்கள், அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்பவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதர்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த எல்லா சோதனைகளும் பொதுவானது. நானும் நீங்களும் மட்டும் சோதனையில் உள்ளாக்கப்படுவதில்லை என்ற நியதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வலதுபுறம் இடதுபுறம் இருக்கக்கூடிய எல்லோர்களும் சோதிக்கப்படுகிறார்கள். இப்போது பாருங்கள், பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் படக்கூடிய பிரச்சனைகள், அவர்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள், அவர்கள் சந்திக்கக்கூடிய உயிரிழப்புகள், பசியால் வாடக்கூடிய மனிதர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் கிடைக்காமல் தாகத்திலே கடல் நீரை குடிக்கக்கூடிய மக்கள் இன்று பலஸ்தீனிலே உண்டு. பசியால் புல்லை, விலங்கினங்களுடைய கழிவை சாப்பிடக்கூடிய மக்களாக இன்று பலஸ்தீன் மக்கள் பசியால் தாகத்தால் வாடுகிறார்கள். மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை, கணவன் இல்லை, உறவுகள் இல்லை. ஒரு கடைக்கு சென்று திரும்பி வந்த பெண்ணுக்கு குடும்பம் முழுக்க மண்ணில் புதைந்திருக்கிறது. அவர்களுக்கு உணவுக்கு வாய்ப்பில்லை, தண்ணீருக்கு வாய்ப்பில்லை, ஒதுங்குமிடத்திற்கு வாய்ப்பில்லை, பாதுகாப்பிற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் தொழுவதற்கு மஸ்ஜிதுகள் இல்லை பலஸ்தீனில். இந்த சோதனைகளுக்கு முன்னால் எல்லாம் என்னையும் உங்களையும் நிறுத்தி பாருங்கள். நம் சோதனைகள் எல்லாம் ஏமாத்திரம். என்ன அளவு சோதனைகளை சந்திக்கிறோம். இப்படி மனித இனத்தில் அல்லாஹ் அவன் நாடியவர்களை அவன் நாடிய அளவு சோதனைகளை கொடுத்து நெருக்கிக் கொண்டே இருப்பான். இந்த சோதனையில் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய மருந்துகள் என்ன தெரியுமா? முதலாவது மருந்து எடுத்துக்கொள்வோம், அல் ஈமானு பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி. நன்மையாயினும் தீயதாயினும் எதுவாயினும் என் இறைவனின் புறத்திலிருந்துதான் என்னை வந்தடைகிறது. அவன் இந்த சோதனை வருவதற்கு முன்னதாகவே அந்த விதியை நிர்ணயித்திருக்கிறான், அதை அறிந்திருக்கிறான். அந்த சோதனை எனக்கு வருகிறது, இதன் மூலமாக இறைவன் என்னை சுத்தப்படுத்த, என் அந்தஸ்தை உயர்த்த நாடுகிறான், அல்லது என்னை நான் செய்யும் பாவங்களால் தண்டிக்க நாடுகிறான். இதை பின்னால் விளக்குகிறேன். ஆனால் ஒரு முஃமின் சோதனைகள் வரும்போது அவனுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய முதல் அம்சம், இதை என் இறைவன் அறிந்திருக்கிறான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. இந்த உலகத்தில் இருந்து ஒரு மரம், அந்த மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழ முடியாது என் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல், கல்வி இல்லாமல். இதை அறிந்த இறைவன் என் சோதனையை அறியாமல் இருப்பானா? எனக்கு வரக்கூடிய நோயை, செல்வ இழப்பை, கஷ்டங்களை, சிரமங்களை, பிரிவை என் இறைவன் அறியாமல் இருப்பானா? அல்லது நாம் இன்று உலகத்திலே பார்க்கக்கூடிய எல்லா சோதனைகளையும், பலஸ்தீனில் என்னுடைய சமூகம் படக்கூடிய சிரமங்களை, கஷ்டங்களை, சோதனைகளை, அந்த இரத்தங்களை, அந்த உயிரிழப்புகளை, அந்த பிரிவுகளை, அந்த ஓலங்களை இறைவன் அறியாமல் இருப்பானா? இறைவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கென்று ஒரு நியதி இருக்கிறது, அவனுக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது. இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த சமூகத்திற்கு அவன் பாவங்களின் காரணமாக தண்டனைகளை கொடுப்பதற்கும். அல் ஈமானு பில் கதரி வல் கைரிஹி வ ஷர்ரிஹி. நன்மை தீமை அனைத்தும் இறைவனின் புறத்திலிருந்து வருகிறது, அவன் நாடியதால் தான் இது என்னை வந்தடைந்திருக்கிறது என்பதை முதலில் ஒரு முஃமின் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது மருந்து, இறை நினைவை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். இறைவனை உள்ளம் நினைக்க தயாராக வேண்டும். உள்ளத்தின் நோய்க்கு மிகப்பெரிய மருந்து அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளத்தின் நிம்மதியை அல்லாஹ் திக்ரில் வைத்திருக்கிறான், அவனுடைய நினைவில் வைத்திருக்கிறான். ரப்பை ஒருவன் சோதனையில் நினைத்தால் ஃபத்குருனி ஃபத்குரூனி அத்குருக்கும், ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நினையுங்கள். ரப்பு சொல்லுகிறான், உங்களை படைத்தவன் சொல்லுகிறான், உங்களை பரிபாலிப்பவன் சொல்லுகிறான், அத்குருக்கும், உங்களை நான் நினைக்கிறேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நினைத்து விட்டால் உங்களுடைய சோதனைகள் எல்லாம் எம்மாத்திரம் அவனுக்கு நீக்குவதற்கு. உங்கள் நோயில் இறைவன் உங்களை நினைத்து விட்டால் அவனை தவிர வேறு யார் உங்களுக்கு மருந்தை கொடுத்து அந்த நோயை நீக்க முடியும்? செல்வ இழப்பை நீக்க முடியும், பிரிவுடைய கவலைகளை நீக்க முடியும், வாழ்வின் பிரச்சனைகளை நீக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, ஒரு அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அது போன்றே நானும் அவனை நினைக்கிறேன். அவன் என்னை நினைத்தால் நான் அவனோடு இருந்து விடுகிறேன். அவன் என்னை தனிமையில் நினைத்தால் நானும் அவனை தனிமையில் நினைக்கிறேன். அவன் ஒரு கூட்டத்தில் என்னை நினைவு கூர்ந்தால் அவன் நினைவு கூறக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன்
என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள். அவன் தனிமையில் அவன் நினைத்தால் என்னை, நான் அவனை தனிமையில் நினைக்கிறேன். என்னை நினைத்தால் நான் அவனோடு தான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் கவலை? அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் பிரச்சனைகள்? அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் சிரமங்கள்? அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடியார்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள், அவர்கள் பயம் கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் நினைவால் நிரம்பி இருக்கும் போது இறைவன் கொடுத்த கவலை, இறைவன் கொடுத்த சோதனை, அவன் எனக்கு ஒன்றை நாடுகிறான், இதில் நான் நலவை முயற்சி செய்து முன்னேறுகிறேன், என்ன சோதனையாயினும் அவன் எனக்கு நீக்குவான் என்ற நம்பிக்கையில் ஒரு முஃமின் முன்னேறுவான். ஒரு பாவி இறைவனை குறை கூறி பின்னால் வந்து விடுவான், இறைவனை மறந்து பின்னால் சென்று விடுவான், இறைவனை ஏசி அல்லது சபித்து நீ எல்லாம் இறைவனா என்று சோதனையில் அவனை தூற்றிவிட்டு பின்னால் வந்து விடுவான். ஒரு முஃமின் அவனை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்கு தயாராகுவான். மூன்றாவது துஆ, அவனை அழைக்க வேண்டும். நினைத்த